வரக்கூடிய தலைமுறை இளைஞர்கள் எதிர்பார்க்குறதும் மாற்றாக ஒருத்தவங்க வேணுன்றது தான். ஸோ அந்த மாற்றாக நான் இருக்கேன், நான் வந்து மாற்றத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட கொள்கையில் உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கா? அதாவது நீங்கள் வந்து மாநாட்டில் வந்து அம்பேத்கர் புகைப்படம் வைக்கிறது, அம்பேத்கருக்கு கட் அவுட் வைக்கிறது, அம்பேத்கருக்கு புத்தகம் வெளியிடுறது, இது பெரிய விஷயமா? அவர் வந்து நல்லா ஆடுறாரு, அவர் வந்து சினிமாவில் ஒரு பிரபலம், அதாவது நீங்கள் மார்க்கெட் வந்து இப்போ நீங்கள் அரசியலுக்கான தகுதி இருக்குல்ல, முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அரசியலுக்கான தகுதின்னு தான் நீங்கள் எதை சொல்லணும் அப்படின்னா தொண்டை சொல்லணும், அவர்களோட தாட் ப்ராசஸ் சொல்லணும், அவரோட பாலிசி மேக்கிங்கை சொல்லணும். கேரியரோட உச்சம்ங்கிறது என்னது? சம்பளத்தை தான் மென்ஷன் பண்றாரு. கேரியரோட உச்சங்கிறது என்னது? நீங்க சொல்லுங்க. கேரியரோட உச்சங்கிறது நீங்க அதை எதை டிஃபைன் பண்றீங்க? மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு அவர் சொல்றாரு. இல்ல நீங்க இப்ப நான் மாநாட்டுக்கு வந்து வேலைக்கு லீவு கொடுக்கலன்னா வேலையை விட்டுட்டு வாங்க. இதை நீங்க ஊடகம் பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க? அது விஜய் பேசலையே சார். இப்போ சார் இப்போ நீங்கள் உங்கள் அதே கொஷின்லேயே நான் வரேன். இப்போ அவர் வந்து அப்பாவால் வளர்ந்தாருன்னு நீங்கள் சொல்றீங்க. அப்பாவால் ஒரு அறிமுகம் நீங்க மறுக்க முடியுமா? அவங்க அப்பாவோட உழைப்பு தியாகம் இல்லாமல் நடிகர் விஜய் உருவாயிருக்க முடியுமா? நான் திருப்பி கேட்குறேன், அவரோட உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியுமா? நீங்க வந்து அதிகமான ஷோ போட்டால் என்ன ஆகும்னா குறைவான நேரம் தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம், நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் ஒரு கேட் வழியாக வெளியே வர்றதும் திரும்ப உள்ளே போகிறதும் எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது. அதனால தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தானே சார். அது எல்லா ஷோக்கு தான் நடக்குது. நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் நடக்குது இல்லையா? அவரை வந்து இப்போ நான் வந்து உடனடியாக வந்து நீங்கள் வீதிக்கு வாங்க போராடுங்க அப்படிலாம் சொல்லலை. குறைந்தபட்சம் ஒரு 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 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது ஒரு கருத்து சொல்லணும். சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நடிகர் விஜய்க்கு வந்து அப்படி என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு முதல்ல சொல்லுங்க. அவர்தான் வந்து 5 கொள்கையை சொன்னாரு சார். என்னோட கட்சி, என்னுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்றது அதுக்கு தான் அந்த மாநாடே நடத்தினாங்க. விசில் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே அவ்வை பண்பாட்டு இயக்கத்தினுடைய தலைவர் பாளையங்கோட்டை ஐயா இருக்கிறாரு. அவரை சந்தித்து அவருடைய பயணத்தை தெரிந்து கொள்ளும். வணக்கம் ஐயா. வணக்கம். அவ்வை பண்பாட்டு இயக்கம், ஸோ இந்த இயக்கம் ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2012 ஆரம்பித்தோம். ஏறத்தாழ ஒரு 12 ஆண்டுகள் இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம், கிராமப்புறங்களில் பெண்கள் சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்குறது, இந்த மாதிரியான பரப்புரைகள், இந்த கூட்டம் நடத்துறது, இந்த மரம் நட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இயக்கம் ஆரம்பித்து 12 வருடம் ஆகுது. இப்போ 12 வருஷமாக மீடியா வெளிச்சத்திலே இல்லாமல் இருந்ததுக்கு காரணம், ஐ மீன் நம்ம சோஷியல் மீடியாலேயும் நம்ம போஸ்ட் இல்லை, ஐ மீன் நிறைய வெளியுலக தொடர்புக்கு இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரிய வருது. ஸோ அது ஏன் வந்து மக்களுக்கு தெரிஞ்சு நடக்கலை? ஸோ பப்ளிசிட்டியாக பண்ணலை, மீடியாவும் மீட் பண்ணலை. ஸோ அதுக்கான காரணங்கள். நம்ம இயக்கம் ஆரம்பிக்கும் போதே நம்ம இயக்க கூட்டம், முதல் கூட்டம் கோயம்புத்தூரில் நடந்துச்சு. அந்த கூட்டத்திலே என்ன முடிவெடுத்தோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் நிறைய இயக்கங்கள் சமூக பணிக்காக வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து தொண்டு செய்த அந்த தொண்டை வந்து செய்தியாக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செய்திக்காகவே தொண்டு செய்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துட்டு, அது நிறைய இயக்கங்கள், நான் ஒரு குறிப்பிட்ட எந்த ஒரு இயக்கத்தையும் குற்றம் சாட்ட விரும்பலை, ஆனால் நிறைய இயக்கங்கள் வந்து பத்திரிக்கை ஊடகங்களுக்காக மட்டுமே தொண்டு செய்கிற மாதிரி ஒரு நிலை உருவாச்சு. அப்போ நம்ம இயக்க ஆரம்பிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணோம், குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு எந்த ஊடகத்தையும் சந்திக்கக்கூடாது, முழுக்க நம்ம தொண்டு செய்யணும். ஒரு போஸ்ட் அடிக்கவோ, ஒரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறவோ, மீடியாவை சந்தித்து நம்ம இந்த வேலை செஞ்சுருக்கோம், அந்த வேலை செஞ்சுருக்கோம் இப்படி சொல்லவோ, இந்த மாதிரி செய்யாமல் நாடு முழுக்க தொண்டை மையப்படுத்தியே நம்ம வேலை செய்யணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகள் நம்ம ஊடகத்தை சந்திக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். எந்த குறிப்பிட்ட ஒரு காரணம் கிடையாது ஊடகத்தை சந்திக்கக்கூடாதுன்னு. நம்ம வந்து மிக முக்கியமாக நினச்சது தொண்டை பிரதானப்படுத்தணும், செய்தி வந்து 2வது தான் அப்படின்னு நினச்ச காரணத்தினால தான் ஊடகத்தை வந்து சந்திக்கலை. 12 ஆண்டுகளாக ஊடகத்தை சந்திக்காமல் இப்போ ஊடகத்தை சந்திக்கணும்னு நினைக்கிறதுக்கான மோட்டிவ் என்ன சார்? நல்ல கேள்வி. அதாவது இப்போ நீங்கள் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து ஆண்டுக்கு 140 பேர் இறந்து போயிருந்தாங்க தமிழ்நாட்டில். இந்தியாவில் 3000க்கும் மேற்பட்டவர்கள் இறந்துருந்தாங்க. நம்ம தான் சட்ட போராட்டம் நடத்தினோம். என்னன்னா மதுரை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு செஞ்சுருந்தோம். ஐயா தான் பண்ணியிருந்தேன். எந்த வருஷத்தில் சார்? இப்போ கடந்த 6 மாதங்கள் 7 மாதங்களுக்கு முன்னாடி. ஓகே. அந்த வழக்கினுடைய சாரம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து எளிய மக்களுக்கு எந்த பயனுமே தரல.
இப்போ நீங்கள் வந்து இஸ்ரோவில் நான் வந்து ராக்கெட் அப்படி விட்டுட்டேன், நான் வந்து நீங்கள் நாடு ஃபுல்லாக வந்து இத்தனை மாடி கட்டடம் உருவாயிட்டு நாங்கள் ட்ரெயினில் இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிட்டோன்னு சொல்கிற நம்ம நாட்டில் ஆண்டுக்கு 140 தூய்மை பணியாளர் இறந்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அவமானம். அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோன்னு சொன்னால் ரோபோட்டிக் இயந்திரம் பயன்படுத்தணும். ஆனால் வந்து அந்த தூய்மை பணியாளர்களுடைய மரணத்தில் நிறைய சர்ச்சைகள், நிறைய விவாதங்கள் ஓடிச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க வந்து குடிச்சிட்டு வந்து அந்த பணி செய்கிறாங்க, அதனால் இறந்து போகிறாங்க அப்படிலாம் விவாதம் ஓடி இருந்தது. நம்ம தான் சொல்லியிருந்தோம், ஆக்சுவலாக குடிச்சிட்டு வேலைக்கு வந்தாங்கங்கிறத விட முதல்ல தூய்மை பணியாளர்களில் தூய்மை பணியில் இந்த ட்ரைனேஜில் இறக்குறதே முதல்ல குற்றம், அது சட்டப்படி குற்றம்னு சொல்லிட்டு ரோபோட்டிக் இயந்திரம் பயன்படுத்தணும்னு சொன்னோம். மரியாதைக்குரிய நீதியரசர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கும்போது, ஒரு மாவட்டத்தில் ஒரு தூய்மை பணியாளர் இறந்து போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள்னு மரியாதைக்குரிய நீதியரசர் வந்து சொன்னது. அது ஊடகத்தில் மிகப்பெரிய செய்தியாகி நம்ம மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடனடியாக மதுரைக்கு வந்து தூய்மை பணியாளர் திட்டத்தை வந்து துவக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய முதலமைச்சர் வந்து தூய்மை பணியாளர்களோட ஒரு டின்னர் ஆஃபர் பண்ணுறாங்க. நம்முடைய துணை முதலமைச்சர் வந்து ஒரு டின்னர் ஆஃபர் பண்ணுறாரு. நாடு முழுமைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கு மீடியாவினுடைய வெளிச்சத்தின் காரணமாக தான், இறைவனோட ஆசீர்வாதத்தில் கடந்த 4 மாதங்களாக தமிழ்நாட்டில் ஒரு தூய்மை பணியாளர் கூட இறந்து போகலை. இதே முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 10லேருந்து 12 பேர் இறந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், இந்த ஊடகத்தில் வரக்கூடிய செய்திகளுக்கு அதிகாரம் மையங்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கவனம் பெறுது. ஓகே, அப்போ வந்து நம்ம செஞ்ச வேலையை ஊடகத்தில் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஊடகத்தை சந்திக்கிறேன். ஸோ இப்போ அவை பண்பாட்டு இயக்கம் நடத்திட்டு இருக்க சட்ட போராட்டங்கள் என்ன? இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தீங்களா? இப்போ ஆவினுக்கு கேஸ் போட்டிருந்தீங்க, ஐ மீன் பிளாஸ்டிக் பேக்கெட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கேஸ் போட்டாகட்டும். இப்போ ரீசெண்டாக கூட இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து ஹைதராபாத்தில் ஒருத்தர் இறந்துருந்தார். ஸோ அது வந்து நீங்கள் லியோ டைம்லேயே வந்து கேஸ் போட்டுருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியும் இப்போ ஆப்ஸுக்கு வந்து இப்போ ஃபினான்ஷியல் ஆப்ஸுக்கெலாம் தடை பண்ணணும்னு கேஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி அவை பண்பாட்டு இயக்கம் இப்போ நடத்தி கொண்டிருக்க சட்ட போராட்டங்கள் என்னென்ன? நான் வந்து ஊடகங்களில் செய்தி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜிடியில் நான் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். ஓகே, இவங்க வந்து ஊடகங்களில் வந்து ஆவின் வந்து எதிராக அப்படின்னு. நான் வந்து ஆவினுக்கு எதிராக மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய இந்த பால் பாக்கெட் வந்து பால்தீனு ஏறத்தாழ 3 கோடி குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு 6 கோடி பால்தீன் பால் பாக்கெட்டு மண்ணுக்குள்ளே புதைந்துக்கிட்டு இருக்கு. இது தொடர்ந்துச்சுன்னு சொன்னால் இந்த மண்ணோட வளம் போயிடும், மண் மலட்டுத்தன்மை ஆயிரும். அடுத்தால கிராமப்புறங்கள்லாம் இந்த பால்தீன் பாக்கெட்டை வந்து கீழே போடுறாங்க, அதை ஆடு மாடுலாம் சாப்பிடுது, அதுக்கு மிகப்பெரிய நோய், உயிரிழப்புலாம் ஏற்படுது. அப்போ இந்த பால்தீன் பால் பாக்கெட்டுங்கிறது ஏதோ பால் கம்பெனிக்கு எதிரான போராட்டம் இல்லை, இது வந்து மண்ணை காக்கிறதுக்கான, இந்த மண் வளத்தை உறுதி செய்வதற்காக. இப்போ நீங்கள் சத்குரு ஜக்கி வாசுதேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஒரு மிகப்பெரிய டூர் போனார், மண் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பேட்டியின் வாயிலாக நான் சத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு கூட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இப்போ பாளையங்கோட்டை ஐயா சொன்னால் அது பிரதமரோட கவனத்துக்கு போகுமா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சத்குரு ஜக்கி வாசுதேவ் வந்து இப்போ அந்த மண் காப்போம், மண்ணை வந்து வளமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய மூமெண்ட் வேர்ல்டு வைடாக நடத்துகிறாங்க. பிளாஸ்டிக் இல்லாத இதை உருவாக்கணும், உலகத்தை உருவாக்கணும், அப்போ நம்ம மண்ணை வந்து காக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ சத்குருலாம் இதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நான் இந்த பேட்டியின் வாயிலாக சொல்கிறேன். என்னன்னு சொன்னால், பால்தீன் பால் பாக்கெட்டை வந்து டெட்ரா பாக்கெட்டாக கண்ணாடி பாட்டிலில் மாற்றணும்னு கேட்டிருக்கோம். அப்போ கூட நீங்கள் வந்து அரசு தரப்பில் வந்து இப்போ வந்து கண்ணாடி பாட்டில் பயன்படுத்தினா அது வந்து பயன்படுத்த முடியாது, உடஞ்சிரும், வச்சிரும், அதில் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் கூட ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டுச்சு, குடிகாரங்க எப்படி கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துகிறாங்க, அப்போ வந்து சராசரி மக்கள் வந்து பால் பாட்டில் பயன்படுத்த முடியாதான்னு நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டுது. அதாவது எதை நோக்கி நம்ம வந்து நகரணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து முழுமையாக 100% வராட்டக்கூட அதற்கான ஒரு முயற்சியை, ஒரு முன்னெடுப்பை மேற்கொள்ளணும். நீங்கள் இந்த பால்தீன் பால் பாக்கெட்டை ஒழித்தால் மட்டும்தான் மண் வளத்தை காக்க முடியும். இதை விட்டோன்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே இந்த மண் வளம் குறையதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவில் இருக்கக்கூடிய சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அதனால் நோய் அதிகமாக வருது, அதனால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுது. அப்போ மண்ணை காக்கணும் அப்படின்னா உடனடியாக இந்த பால்தீன் பால் பாக்கெட்டுக்கு பதிலாக டெட்ரா பாட்டிலோ இல்லை கண்ணாடி பாட்டிலோ அதற்கான முன் ஏற்பாடுகளை அரசு உடனடியாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்.
இப்போ இந்த மாதிரியான கேஸ்லாம் போடுறீங்களா சார்? ஸோ இது வந்து எந்த நோக்கத்துக்காக, அதாவது இந்த சமூகம் வந்து நல்ல நிலைக்கு போகணும் அப்படின்ற நோக்கமா? இல்லாட்டினா வந்து லைக் நம்ம வந்து வெளியில தெரியணும், இல்ல அந்த மாதிரியான நோக்கம் இருக்கா? ஸோ இல்லை, நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்குறீங்க, நீங்கள் ஏன் 12 ஆண்டுகளா ஊடகத்தை சந்திக்கலைன்னு ஒரு கேள்வி கேட்கீங்க. ஆமா, எனக்கு அப்போ நீங்கள் 12 ஆண்டுகளா சந்திக்காதனா, இப்போ வந்து சந்திக்க வர்றதுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஆமா, ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் தெலுங்கானாவில் கூட அல்லு அர்ஜுன் வந்து அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது பண்ணாங்க. நேஷ்னல் நியூஸ் ஆச்சு, பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தேட்டரில் ஒரு அம்மா இறந்து போச்சு. ஒருத்தர் இறந்தாங்க, இன்னொருத்தவங்க இன்னும் சீரியஸா இருக்காங்க. ஆமாம். அப்போ என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த ரசிகர் காட்சிகளை முறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு மதுரை நீதிமன்றத்தில் நான் தான் வழக்கு போட்டிருந்தேன். ஆமா, அது வந்து அந்த டைம்ல பெரிய இஷ்யூ ஆயிருந்தது. ஆமாம். அது வந்து ஏதோ வந்து விஜயை டார்கெட் பண்ணுறதுக்காக நான் பண்ண மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் அவர் ரசிகர்கள் வந்து பதிவு பண்ணாங்க. மன்னிக்கணும், விஜய்க்கு எதிரான போராட்டம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் வந்து அவர் ரசிகர்களாக பார்க்குறாரு. நான் வந்து அவர்கள் இளைஞர்கள், இந்த நாட்டோட சொத்தாக பார்க்குறேன். விஜய் வந்து தன்னோட ரசிகர்களை தான் ஒரு பதவி அடையிறதுக்கான ஒரு வெப்பன் மாதிரி வச்சுருக்காரு. ஆனால் ஐயா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக பார்க்க, இந்த நாட்டினுடைய சொத்தாக பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரெகுலேஷன் பண்ணணும் ஏதோ நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சதில்லை. 1957 சினிமா ரெகுலேஷன் ஆக்டை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள். நைட்டு வந்து 1:30 மார்னிங் 9 வரைக்கும் தேட்டர் திறக்கக்கூடாது. அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து தொடர்ந்து வேலை செஞ்சால் அவங்க உடல் ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி கொரோனாலாம் வந்துட்டு போயிருக்கு. அப்படிங்கும்போது தொற்று வந்துடும். நீங்கள் வந்து அதிகமான ஷோ போட்டால் என்ன ஆகும்னா, குறைவான நேரம் தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க. அப்போ வந்து ஒரு பெரிய கூட்டம், நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு 1000 பேர் ஒரே நேரத்தில் ஒரு கேட் வழியாக வெளியே வர்றதும் திரும்ப உள்ளே போகிறதும் எவ்வளோ பெரிய சிரமம் இருக்குது. அதனால தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் தானே சார். அது எல்லா ஷோக்கு தான் நடக்குது. நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு மட்டும் நடக்குது இல்லையா? அது வந்து காலையில் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஒரு ரசிகர் இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு மட்டும் இல்லை. நீங்கள் இது வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்னா இப்போ வந்து ஒரு உயிர் முக்கியமா இல்லை பொழுதுபோக்கு முக்கியமா? ஓராண்டுக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பையன் இறந்து போகிறான். ஒரு படம் பார்க்க வந்துட்டு, நான் எந்த நடிகரையும் குறிப்பிட விரும்பலை, யார் மேலேயும் குற்றம் சாட்டுவது என் நோக்கம் இல்லை. முதல்ல ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு பையன் தேட்டருக்கு வரான், அவன் வந்து இறந்து போகிறான். 19 வயசு பையன். அவனுடைய அம்மா அப்பா இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியோ இங்கே இருக்கிற பெரிய அந்த ஸ்டாரு இந்த ஸ்டாருலாம் நம்ம வந்து சொல்கிறோமே, அவங்க யாராவது பொறுப்பு எடுப்பாங்களா? இல்லை, அவங்க இது வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்து பதிவு பண்ணியிருக்காங்களா? தன்னுடைய ரசிகர்கள் வந்து தேட்டர்களுக்கு வரும்போது கவனமாக இருக்கணும், அதை வந்து முறைப்படுத்தணும். அடுத்தலாம் இது ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரம் ஓடுற படம் ஒரு 15 நாள் ஓடட்டுமே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் அந்த 3-4 நாளுக்குள்ளே கல்லா கட்டணும்னு எவ்வளோ பேராசை? உங்களுக்கு என்ன பேராசை? அப்போ இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்கள் அவங்க பெற்றவங்களை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்கள் கல்லா கட்டணும். நீங்கள் கல்லா கட்டுறதுக்கு எங்கள் பையங்க அவன் வருவான், வேகமாக வருவான். தேட்டரில் வந்து நீங்கள் வந்து அந்த காட்சிகளை அதிகப்படுத்துகிற காரணத்தினால தான் பிரேக்கிங் டைம் வந்து குறையுது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நார்மலாக 4 காட்சி போடுறத நீங்கள் 7 காட்சி ஆக்குறீங்க, 5 காட்சி போட வேண்டியதை 7 காட்சி ஆக்குனீங்கன்னா படம் நல்லா இருந்தால் எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அதே ரூல்ஸ் வந்ததுன்னா 5 காட்சி போடுறோமோ 6 காட்சி போடுறோமோ, இப்போ எனக்கு வேணுன்றதால தான் அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க. இப்போ எந்த நடிகரும் எந்த இயக்கமும் யாருமே வந்து என் படத்தை வந்து பாருன்னு யாருமே சொல்கிறதில்ல. ஏன்னா அதுவும் ஒரு தொழில். இப்போ நம்ம எல்லாம் ஒரு தொழிலில் இருக்கும் போதோ அது அவங்களுக்கு ஒரு தொழில். அதில் காட்சிகளை ஏற்றுறதும் இறக்குறதும் அது ப்ரொடியூசர் வித்துடுறாங்க. அந்த சினிமாவில் அந்த தியேட்டர் ஓனர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ படம் பார்க்குறோம், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்ப்பீங்க, எனக்கு வேணும்னா நான் போய் பார்ப்பேன். அதே மாதிரி தான் மீதி பேர் எல்லாருமே வேணுன்றதுக்காக போய் பார்க்குறாங்க. அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஸ்பேஸோ, இப்போ வர படத்துலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்றது எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் நடிச்சிருக்க படம். இப்போ அது எனக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். இப்போ அங்கே போய் அது எல்லாமே நடக்கிறது தேட்டரில் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுன்னு தான். இப்போ இந்த மாதிரி அதிகமாக கூட்டம் கூடுறது, இப்போ அல்லு அர்ஜுன் மாதிரி பிரச்சனை வருதுன்னா ஒரு கவர்மெண்ட்டே வேணான்னு சொல்கிறது ரெகுலேட் பண்ணிடலாம். அதுக்காக காலையில் ஷோவே வேண்டான்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குமா? இல்லை, நீங்கள் இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேள்வி கேட்கீங்க. என்டர்டைன்மெண்ட்டே அவங்க வந்து படம் பார்க்க வராங்க வைக்காங்க, இதெல்லாம் நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு 120 ரூபா கொடுத்து டிக்கெட்டு வாங்கி உங்களை வந்து படம் பார்த்துட்டு நீ வந்து காசு வாங்கியிருக்கப்பா, நீ வந்து நடிச்சிருக்க, நீ 25 வருஷம் நடிச்சிருக்க, என்கிட்ட பணம் வாங்கியிருக்க, அப்படி பார்க்கல. கையில் பச்சை குத்துறான், பைக்கில் படத்தை போடுறான், வீட்டில் படத்தை போடுறான்.
இவனை வந்து ஒரு அண்ணன் மாதிரி நினைக்கிறேன், அவனை வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் கேரளாவுக்கு போங்க, கேரளாவில் இப்படிலாம் பண்ணுறது இல்லை. தமிழ்நாட்டில் தான் இந்த சினிமாவில் இருக்கிற நடிகர்களை எனக்கு இந்த நடிகர்களுக்கு என்ன சமூக அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் இப்படி கொண்டாடுறான்னு எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு உங்களுக்கு அதாவது நீங்கள் உங்களுக்கான இந்த இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு எங்கேருந்து வந்துச்சு? இந்த தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தது தானே. அப்போ குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு சமூக அக்கறை வேண்டாமா? நீங்கள் அரசினுடைய பொறுப்புன்னு நீங்கள் வந்து அரசு மேலே பாலை தட்டி விட்றீங்க. அரசு மேலே இப்போ நீங்கள் இந்த லியோ பிரச்சனையின் போதே விஜய் தரப்புல இருந்து நான் வந்து மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தேன். அவர் சென்னை நீதிமன்றத்தில் சிங்கிள் பெஞ்சில் ஒரு கேஸ் வந்தார். அவரோட ஆள் வந்தாங்க, அவர் ப்ரொடியூசர் ஆட்கள் வந்து வந்தார். அப்போ அதில் நம்ம எதிர்ப்பு தெரிவித்தோம். நீங்கள் ஏன் அரசு மேலே பாலை தூக்கி போடுறீங்க? அரசுக்கு ஏன் நெருக்கடி கொடுக்குறீங்க? நீங்கள் இப்போ அந்த படம் வரும்போது கூட அரசியலுக்கு, அதாவது அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ விஜய் வந்து சம்பாத்தியம் பண்ணிட்டு அவர் பாட்டில் சும்மா இருக்க போறாரு, ஓய்வு பெற போறாரு, அப்படி இல்லை. அவர் பொது வாழ்க்கைக்கு வர போறாங்காரு. அப்போ ஒரு பொது வாழ்க்கைக்கு வர்றவருக்கு எது தகுதி இருக்கணும்? நீங்க வந்து சமூக அக்கறை தான் தகுதியா இருக்கணும். நீங்க வந்து இது ஏன் எனக்கு தெரியாது, நான் வந்து படம் நடிச்சதோட முடிஞ்சு போச்சு, நான் இது வந்து அதை அரசு பார்த்துக்கிடணும், கூட்டம் கொடுங்கன்னா அரசு தான் பொறுப்புனா நீங்க என்ன சொல்லி அரசை நெருக்கடி கொடுக்குறீங்க? நான் அரசியலுக்கு வாரங்க போய் எனக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஷோவை கட் பண்ணுதீங்க, இதெல்லாம் என்ன பேட்டி, இதெல்லாம் என்ன, இது என்ன பதில்? இதுலேருந்து உங்களுக்கு ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, நீங்கள் உங்களுக்கு தேட்டரை குறைச்சதுனால அரசியலுக்கு வரீங்களா, இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய வேலை வாய்ப்பு, இங்கே இருக்கக்கூடிய இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இங்கே இருக்கிற பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பற்றிய பிரச்சனைகள், இங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு நீங்கள் அரசியலுக்கு வரீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு தேட்டர் குறைச்சாச்சு, உங்களுக்கு ஷோ குறைச்சாச்சு, அதுக்கு வரீங்களா? இது என்ன அரசினுடைய பொறுப்புன்னு சொல்லி தூக்கி அப்படி போட்டுறீங்க. அப்போ விஜய் அரசியலுக்கு வரதை ஐயா எதிர்க்கிறாரா? தமிழ்நாட்டில் யாருனாலும் அரசியலுக்கு வரலாம். தமிழ்நாட்டில் வந்து தொண்டு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் வரலாம், அண்ணன் கேமராமேன் வரலாம், யாருனாலும் வரலாம், இங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வரலாம். நீங்கள் வந்து அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு வர்றது எது தகுதியாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ விஜய் வர்றதுன்னா, இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அவர் டைரக்டர் அமீர், அடுத்தால அந்த பார்த்திபன், இவங்கெல்லாம் திரும்ப திரும்ப ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுதாங்க. என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த உச்ச சம்பளத்தில் இருக்காரு, 120 கோடி வாங்குறாரு, 150 கோடி வாங்குறாரு, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராரு. ஆமாம் சார். இப்போ ஒரு இடத்துல இருக்காருன்னா அவ்வளோ சம்பாதிக்கிற இடத்த இன்னும் அவர் டபுள் ஆக்கிட்டே போகலாம். அவர் அதை விட்டுட்டு வந்து மக்களுக்காக போராட்டம் பண்ணி புழல் சிறைக்கு போகிறதுக்காக வந்திருக்காரு அரசியலுக்கு. நான் கேட்குறேன். இல்ல சார், அதாவது இப்ப நீங்க விஜய் 120 கோடியை விட்டுட்டு வரான்னு சொல்றீங்களா? 120 கோடியை விட்டுட்டு வந்து எங்க தலைவர் நம்மாழ்வார் மாதிரி சட்டை போடாம பனியில குளிர்ல நாடு ஃபுல்லா மண்ணை காக்கிறதுக்காக, விவசாயத்தை காக்கிறதுக்காக நம்மாழ்வாரும் பயணப்பட்டாரு. நீங்க இப்போ வந்து 120 கோடியை விட்டுட்டு விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது எதுக்கு வராரு? வந்துட்டு இப்ப போராட்டம் நடத்தி புழல் சிறையில போய் மக்களுக்காக இருக்கிறதுக்காக வந்திருக்காரு. எதுக்கு வராரு? முதலமைச்சருக்காக வராரு. பணத்தை விடலாம் செய்யல. பணத்திலேருந்து அவர் எதுக்கு சுச்சோர் ஆகுறாரு? பதவியை நோக்கி வராரு. ரொம்ப சம்பாதிச்சாச்சு. இப்ப என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரத்தின் வாயிலாக வரக்கூடிய மரியாதை பெறதுக்கு தான் வராரே தவிர தொண்டுன்னு என்ன நீங்க எது அவர் வந்து தொண்டுனா இப்ப அவரும் 10 வருஷமா இயக்கம் வச்சிருக்காரு, மக்களுக்கு நலத்திட்டம் எல்லாமே செய்யறாரு. சோ அதோட அடுத்த கட்டமா இப்ப நான் அவர் சொல்ற விஷயமே என்ன, நான் இவ்வளவு சம்பாதிச்சிட்டேன், நீங்க அதே மீன் தான் சொன்னீங்க. அந்த சம்பாதிச்சதை நான் மக்களுக்கு சேவை செய்யணும்ட்டு அரசியல், இப்ப எண்டு வந்து அரசியல் தான் சார். ஸோ நீங்கள் அரசியல்வாதியா நம்ம ஒரு பொலிட்டிஷியனா இருந்தால் மட்டும்தான், அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். ஒன்று நீதித்துறையில் இருக்கணும், இல்லை அரசு துறையில் இருக்கணும். அரசு துறையில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஸோ மக்களுக்கு நன்மை செய்யணும் வேணுன்ற இடத்துல வந்து அவருக்கு இப்போ அரசியலுக்கு வராரு. அது அடுத்த கட்டமாக வளர்ந்துட்டு போகல. நீங்கள் இப்போ நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுல நம்ம கொஸ்டின் பண்ணலை. நீங்கள் அவரை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ஒன்று சொல்கிறீங்கல்ல, ஒரு நெரேஷன் செட் பண்ணுதீங்கல்ல. இந்த இயக்குநர்கள், பிரபலமான இயக்குநர்கள், இந்த பார்த்திபன், அமீர், இவங்கெல்லாம் திரும்ப 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 நீங்கள் மக்கள்கிட்ட ஒரு நெரேஷனை செட் பண்ணுதீங்க பாருங்க. அது அவர் கூட அவர் மாநாட்டில் சொல்கிறாரு, என் கேரியரோட உச்சத்தில் இருந்து நான் உழைச்சி வந்தேன். என்ன உழைச்சி வந்தீங்க? என்ன நீங்கள் அடுத்தால வாரிசு அரசியல் பற்றி பேசுகிறீங்க? என்ன நீங்களே ஒரு சினிமாவில் ஒரு நெப்போ கிட்டு தானே? விஜய் நெப்போ கிட்டு இல்லையா? எஸ்.ஏ. சந்திரசேகர் இல்லாமல் இன்னைக்கு வந்து தமிழ்நாடுலேருந்து இல்லை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சென்னை நோக்கி ஏதாவது படம் நடிச்சிடலாமான்னு பயணப்பட்டுக்கிட்டு இருக்கான். 10-15 ஆண்டுகளாக இன்னும் சென்னையில் வந்து ஏதாவது ஒரு படத்தில் ஒரு வாய்ப்பு வந்துடாத உழைச்சிக்கிட்டு இருக்கான். விஜய் இப்படி வர்றதுக்கு உழைப்பா காரணம்? நான் விஜயினுடைய தனி மனித வாழ்க்கையை விமர்சனம் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது கரெக்ட் தான். நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து ஒரு மார்க்கெட், ஒரு ஹைப்பு கொடுக்கீங்கல்ல,
ஒரு பெரிய ஹைப்பு கொடுக்கீங்க. என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து அவர் 120 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு, அவர் வந்து நல்லா ஆடுறாரு, அவர் வந்து சினிமால ஒரு பிரபலம். அதாவது நீங்க மார்க்கெட் வந்து நீங்க அரசியலுக்கான தகுதி இருக்குல்ல, முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. அரசியலுக்கான தகுதின்னா நீங்க எதை சொல்லணும் அப்படின்னா, தொண்டை சொல்லணும், அவர்களோட தாட் ப்ராசஸ் சொல்லணும், அவரோட பாலிசி மேக்கிங்கை சொல்லணும். இல்லை சார், இப்போ நீங்கள் உங்கள் அதே கொஷின்லேயே நான் வரேன். இப்போ அவர் வந்து அப்பாவால் வளர்ந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்பாவால் ஒரு அறிமுகம் நீங்கள் மறுக்க முடியுமா? அவங்க அப்பாவோட உழைப்பு தியாகம் இல்லாமல் நடிகர் விஜய் உருவாயிருக்க முடியுமா? அதே கேள்வி நான் திருப்பி கேட்குறேன். அவரோட உழைப்பு இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியுமா? நல்ல கேள்வி. இப்போ என்னன்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அப்பா சப்போர்ட் பண்ணிட்டா மட்டும் இவர் வந்துட்டாரான்னா, நீங்க அப்பா சப்போர்ட் பண்ணதை நீங்க வந்து ரொம்ப லாவகமா மறைக்கீங்களே, ஏன் மறைக்கீங்க? நீங்க என்ன அப்பா சப்போர்ட் பண்ணால இப்ப சார் இப்ப நம்ம ஒரு நிமிஷம் குறுக்கிடு எனக்கு. அதாவது ஒரு 3-4 படங்கள் அவரோட தந்தையினுடைய உழைப்புல தான் அவர் வந்து வாராரு. அவரோட தந்தையினுடைய உழைப்பு, அவருடைய தியாகம், அது வந்து ஒரு சிறந்த தந்தை. எஸ்.ஏ. சந்திரசேகரை நான் வந்து ரொம்ப உயர்ந்த தந்தையா நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் தந்தைக்கு வந்து ஒரு ரோல் மாடல் அப்படின்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் தான். தன் உழைப்பை, தன்னுடைய தியாகத்தை, தன்னுடைய பிள்ளைகளுக்காக மொத்தத்தையும் அர்ப்பணிக்கிறதுங்கிறது மிக உயர்ந்த குணம். எஸ்.ஏ. சந்திரசேகரை வணங்குகிறேன் நான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, 40-50 ஆண்டுகளா இங்க இருக்கிற பாலிசியில இருக்கிற பிரச்சனை, அதை நீங்க வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்க பாலிசியில இருக்கிற மென்ஷனை சொல்லணும். இங்க இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட உங்களுடைய ஆளுமையை இந்த நாட்டு மக்களுக்கான, எளிய மக்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு நீங்க வந்து என்ன வச்சிருக்கீங்கிறத சொல்லணும். நீங்க அதை சொல்லாம நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப கரெக்ட். உங்களுடைய உச்ச நட்சத்திரங்கிறது அரசியலுக்கான தகுதி இல்ல. உச்ச நட்சத்திரங்கிறது அரசியலுக்கான தகுதி இல்ல. நீங்க அதிகமான சம்பளம் வாங்குறதுங்கிறது அரசியலுக்கான தகுதி இல்ல. நீங்க நல்ல டான்ஸ் ஆடுறீங்க, அது வந்து என்னோட தகுதி. நான் எந்த இடத்துலயும் அவர் மீன் பண்ணல. இல்ல, மன்னிக்கணும், அவரே தன்னோட மாநாட்டுல மென்ஷன் பண்றாரு. என்ன சொல்றாரு? நான் கேரியரினுடைய உச்சத்துல இருக்கேங்காரு. கேரியருடைய உச்சம்ங்கிறது என்னது? சம்பளத்தை தான் மென்ஷன் பண்றாரு. கேரியரோட உச்சங்கிறது என்னது? நீங்க சொல்லுங்க. கேரியரோட உச்சங்கிறது நீங்க அதை எதை டிஃபைன் பண்றீங்க? மக்களுக்காக சேவை செய்ய வரேன்னு அவர் சொல்றாரு. இல்ல, நீங்க இப்ப நான் கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் போறேன் வந்து நான் விட்டுட்டு மக்களுக்கு இப்ப லைஃப் கோல்ன்றது, நீங்க நான் ஒரு சம்பளத்தை மீன்படி வந்தாலும் நான் இதே இதுல நடிச்சா இன்னும் 100 கோடி என்னால சம்பாதிச்சுட்டு தனி மனிதனா என்னால வச்சுக்க முடியும். ஸோ நான் தனி மனிதனா எனக்கு சொத்து சேர்க்கறதை விட்டுட்டு என்கிட்ட வரக்கூடிய பணத்தெல்லாம் விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்யறது தான் வரேன்னு சொல்றாரு. அதுல நீங்க தப்பா பாக்குறீங்க. சரி, நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன். இப்போ இது விஜய்ங்கிற அந்த தனி மனிதன் மேல எனக்கு எந்த விருப்பு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கிற விருப்பத்தின் காரணமா தான் விஜய் பத்தி பேசுறேன். விஜய்க்கும் எனக்கும் தனிப்பட்ட வெறுப்பு எதுவுமே கிடையாது. இப்போ விஜய் வந்து இளைஞர்கள் வந்து அவர் இயக்கம் கட்டுறதுக்காக அவரோட பொதுச் செயலாளர்லாம் பேட்டி கொடுக்காரு. என்ன அந்த பேட்டியில் என்ன சொல்றாரு தெரியுமாங்க? மாநாட்டுக்கு வந்து வேலைக்கு லீவு கொடுக்கலன்னா வேலையை விட்டுட்டு வாங்க. இதை நீங்க ஊடகம் பார்த்துட்டு ஏன் சும்மா இருக்கீங்க? விஜய் பேசலையே சார். இப்ப அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாரா? தன்னோட கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேட்டி கொடுக்காரு, அது ஒரு செய்தி ஆகுது. உடனடியா விஜய்க்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல, தன் கட்சியில இருந்து இப்படி ஒரு இளைஞர்கள் வந்து லீவு கொடுக்கலன்னா வேலையை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், விஜயோட பையன் வந்து இப்ப படம் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காருல்ல, இப்ப அவரை மாநாட்டுக்கு இப்படி வர சொல்வீங்களா? அவர் வேலையெல்லாம் போட்டுட்டு வர சொல்வீங்களா? புசி ஆனந்த் வந்து சொல்லுவாரா? அவரோட பையனை கூப்பிடுவாரா? அப்படி இது ஏதோ தனி மனித தாக்குதல் சத்தியமா கிடையாது எனக்கு எந்த. ஆனா நீங்க வந்து திரும்ப ஒரு ஹைப்பு கொடுக்கீங்க பாத்தீங்களா? இந்த நாடு முழுமைக்குமாக என்னை மாதிரி நிறைய பேர் உழைச்சிருக்கான். நிறைய பேரோட உழைப்பு தியாகத்துல தான் இந்த மண் காக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு 25 ஆண்டுகளா பொது வாழ்க்கையில மக்களுக்காக உழைச்சு கொண்டு இருக்கவனுக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சம் அவனுக்கு கிடைக்காத வெளிச்சம், ஒரு 25 ஆண்டுகளா சினிமால நடிச்சிறவங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்துக்கு மேல எனக்கு எந்த போட்டியோ பொறாமையும் இல்லை. ஆனா அந்த வெளிச்சம் இப்ப நடிகர் விஜய் எடுத்துக்கிட்டாருன்னா தன்னுடைய வெளிச்சத்தை இந்த மக்களோட நலனுக்கு, இந்த மண்ணோட நலனுக்காக பயன்படுத்தணும். இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து ஒரு பெரிய ஆஃபர் பண்றாரு. என்ன ஆஃபர் பண்றாரு? பொதுவாக அரசியல் கட்சிகள் என்ன பண்ணும்? தேர்தல் நேரங்கள்ல நீங்க வந்து அவங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுப்பாங்க. இவர் என்ன பண்றாரு? இவர் வந்து டிப்ளமேட்டிக்கா மூவ் பண்றாராம். இவர் என்ன சொல்றாரு? மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்காரு.
அது கரெக்ட் தான் சார். இப்போ வந்து நீங்க ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா, இப்போ நான் ஒருத்தவங்க வந்து மட்டும் அரசு ஆள்றதுக்கு வந்து இப்போ நான் ஒரு 10 தொகுதி ஜெயிக்கிறேன்னா, என்ன சேர்ந்தவங்க 2 பேர் வந்து மினிஸ்டரா இருந்தாங்கன்னா, என்ன சேர்ந்த கட்சிக்கும், என்ன சேர்ந்த மக்களுக்கும் என்னால செய்ய முடியல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. சென்ட்ரல்ல கூட்டாட்சி தான் வந்து பல வருஷமா நடந்துட்டு இருக்கு. கூட்டாட்சி இங்கேயும் நடக்கும்போது ஒரு டிசிஷனா போகாது. ஸோ அவர் சொல்றதும், நான் முதலமைச்சர் ஆனா என்னை சார்ந்தவர்களும் நான் அனுப்பிச்ச கூட்டணிக்கும் நான் பங்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்த உடனே உங்களுக்கு அந்த பெட்ரோமாஸ் லைட் தான் வேணுமா கிராமத்துல? நீங்க வரும்போதே அப்ப நீங்க அரசியலுக்கு வர்றதே முதலமைச்சர் ஆகுதுக்கு தானா சார்? அரசியல் அதை சொல்லுங்க. நீங்க அரசியல் தேர்தல் அரசியல் ஒண்ணு இருக்கு, தேர்தல் அல்லாத அரசியல் ஒண்ணு இருக்கு. தேர்தல் அரசியலுக்கு வந்துட்ட பிறகு தேர்தல் அரசியலோட உச்சந்தி வந்து முதலமைச்சர் ஆகுதுதான். முதலமைச்சர் ஆனா மட்டும்தான் என்னால மக்களுக்கு சேவை செய்ய முடியும். எதிர்கட்சியா இருந்தா என்னால வந்து இது செய்யுங்க அதை செய்யுங்க சொல்லதான் முடியும். ஸோ நான் வந்து முதலமைச்சர் ஆனாதான் நான் செய்யணும்னு நினைக்கிறத வந்து செய்ய முடியும். எண்டு கோல் அதுவாக தான் இருக்க முடியும். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அரசியல் கட்சி தலைவர் ஆயிட்டாரு, அவருக்கு வந்து எண்டு கோல் முதலமைச்சராக தான் ஆக முடியும். முதலமைச்சராக ஆனால் மட்டும்தான் அவரால் எல்லாத்தையுமே செய்யவே முடியும். அது அவர் தானே முதலமைச்சர். இப்போ 140 பேர் ஆண்டுக்கு இறந்துக்கிட்டுன்னா நம்ம சட்ட போராட்டம் நடத்தி இப்போ கடந்த 4 மாதங்களாக ஒரு மரணம் கூட இல்லாமல் நிப்பாட்டியிருக்கோம். அதுக்கு என்ன நம்ம அதிகாரத்தில் இருக்கோம்? நம்ம என்ன அதிகாரத்தில்? நாடு முழுமைக்குமா லட்சக்கணக்கான பேர் ஃபேக் லோன் ஆப்பில் சூசைட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நம்ம தான் போராட்டம் நடத்தினோம். லோன் ஆப்பில் அது மேலே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய அப்ரூவல் என்ன கொடுக்கணும்? மத்திய அரசு 2400 ஃபேக் லோன் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன அதிகாரத்தில் இருந்தோம்? ஆனா இதுக்கான சட்ட போராட்டங்கள் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா சார்? இல்ல நீங்க என்ன நீங்க தான் சொன்னீங்க முதலமைச்சர் ஆனாதான் துண்டு பண்ண முடியும். இப்ப நம்மாழ்வார் எந்த பதவியில இருந்தாங்க? இன்னைக்கு இயற்கை விவசாயத்தை பத்தி நாடு ஃபுல்லா இளைஞர்கள் மத்தியில் ஒரு தாக்கம் வந்திருக்குன்னா, ஒரு 40 ஆண்டு காலம் நம்மாழ்வாரினுடைய உழைப்பு தியாகம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள்ட்ட இயற்கை விவசாயம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன அதிகாரத்தில் இருந்தாரு? அது கரெக்ட் தான் சார். பட் ஆனால் இப்போ வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைச்சவங்களுக்கு கடைசி கோல் முதலமைச்சர் தான். அதிகாரத்துக்கு வந்தாதான் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 140 உழைப்பு நீங்கள் தடுத்திருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் அது நாடு ஃபுல்லாக நடக்காமல் பார்க்க முடியணும்னா அரசியல் அதிகாரத்துக்கு வந்தால் தானே இருக்க முடியும். இப்போ இவ்வளோ சட்ட போராட்டங்கள் நமக்கு இவ்வளோ நடந்திருக்கும். அதுக்காக நீங்கள் ஃபேஸ் பண்ணது தான் உங்களுக்கு தனி மனிதனாக நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அது கேஸ் போட்டதாக இருக்கட்டும், நம்ம கோர்ட்டுக்கு போகிறதா இருக்கட்டும், வக்கீல் இருக்கட்டும், நிறைய ஃபாலோஅப்ஸில் இருந்திருப்போம். அது மூலயமா ஒரு நல்லது வந்து ஃபைனலாக நடக்குது. இப்போ நீங்கள் கேஸ் போட்டது வந்து அம்மா உணவகம் திட்டத்துக்கு போட்டிருக்கீங்க. நெடுஞ்சாலை ஃபுல்லாக வந்து 25 கிலோமீட்டருக்கு அம்மா உணவகம் வைக்கணுன்றது. அம்மா உணவகம்ன்றது வந்து இந்த நூற்றாண்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்த மிகப்பெரிய திட்டத்தில் ஒன்றுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க 8 வந்ததில் வந்து, ஏன்னா நானும் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னும் போது அந்த திட்டத்தை வந்து நீங்கள் இன்னும் விரிவுபடுத்தணுன்ட்டு அப்போவே விரிவுபடுத்த திட்டங்கள் இருந்தது. காலப்போக்கில் அது இல்லை. ஸோ நீங்கள் அது ஒரு நல்ல திட்டத்தை எடுத்துகிட்டு வந்து 25 கிலோமீட்டருக்கு ஒன்று வைங்க அப்படின்ட்டு எடுத்து வரீங்க. ஸோ இதை நான் அதிகாரத்தில் இருக்கும் போது இந்த திட்டம் என்ன ரீச் ஆச்சுன்னா, இந்த திட்டத்தை நான் செய்யணும்னு நினச்சேன்னா தனி மனிதனாக என்னால் செய்ய முடியாது. இப்போ இதுவே நான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறேன்னா என்னால் செய்ய முடியும். அந்த அதிகாரத்தை நோக்கிய பயணம் தானே. நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துனீங்களே, அது வந்து செயல்பாட்டுக்கு வர காலதாமதம் ஆகுதுல்ல. இது இப்போ இதை வந்து அதிகாரத்தில் இருந்தால் உடனடியாக வந்து நடத்த முடியும். சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ வந்து நடிகர் விஜய்க்கு வந்து அப்படி என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு முதல்ல சொல்லுங்க. அவர்தான் வந்து 5 கொள்கையை சொன்னாரு சார். என்னோட கட்சி, என்னுடைய கொள்கை கோட்பாடு அப்படின்றது அதுக்கு தான் அந்த மாநாடே நடத்தினாங்க. ஸோ என்னுடைய கொள்கை வந்து அரசியல் எதிரி வந்து திமுகவும், கொள்கை எதிரி வந்து பாஜகவும் சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மாற்றா ஒருத்தர் உருவாகணும். இப்ப மாற்றுந்தான் இப்போதைய இளைஞர்கள் எதிர்பார்க்கிறதும் வரக்கூடிய தலைமுறை இளைஞர்கள் எதிர்பார்க்கிறதும் மாற்றா ஒருத்தவங்க வேணும்ன்றது தான். ஸோ அந்த மாற்றா நான் இருக்கேன், நான் வந்து மாற்றத்தை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட கொள்கையில உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கா? இல்லை, நீங்கள் இப்போ இப்போ ஸ்ட்ராட்டஜி, அதாவது இப்போ இந்த மாநாடு நடத்துறது, இந்த மீடியாக்களில் பேச வைக்கிறது, இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணணும் அப்படின்னா, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முப்பாட்டம் வாவுசி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டான். வாவுசி என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டான் அப்படின்னு சொன்னால், கிழக்கிந்திய கம்பெனி இந்த நாட்டை வந்து வர்த்தகம் பண்ண வந்தவன் இந்த நாட்டை ஆள்றான். அப்போ வந்து அவன் வந்து கப்பலில் வந்தான். அப்போ வந்து கப்பல் வர்த்தகம் நம்ம ஆரம்பித்தாதான் அவனை வந்து வெள்ளைக்காரனை இந்த நாட்டை விட்டு விரட்ட முடியுதுன்னு தன் சொத்தெல்லாம் விற்று கப்பல் வாங்கினான். நம்ம முப்பாட்டம் வாவுசி கப்பல் வாங்கினதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி.
அப்ப விஜய் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறாரு? நீங்க ஆனா என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க? நீங்க பதவியை பிடிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க. ஸ்ட்ராட்டஜி எதுக்கு போடணும்னா எளிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான, இந்த மக்கள் இன்னும் ஆரோக்கியமாகவும் இன்னும் மகிழ்ச்சியா வாழ்றதற்கான ஸ்ட்ராட்டஜி போடணும். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி போடுறீங்க? இப்போ எத்தனை சதவீதம், ஒரு 10% வாக்கு வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அம்பேத்கர் பேரை சொல்லு. நீங்க வந்து இன்னும் ஒரு ஒரு 5% வாக்கு அஞ்சலம்மா பேரை சொல்லு. அதாவது நீங்க வந்து மாநாட்டில் வந்து அம்பேத்கர் புகைப்படம் வைக்கிறது, அம்பேத்கருக்கு கட் அவுட் வைக்கிறது, அம்பேத்கருக்கு புத்தகம் வெளியிடுறது, இது பெரிய விஷயமா? நம்ம ஓராண்டுக்கு முன்னாடியே சட்ட போராட்டம் நடத்தியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றம், காவல் நிலையங்களில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரனுடைய புகைப்படம் வைக்கணும்னு சொல்லியிருக்கோம். எது உயர்ந்த விஷயம்? உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற மாநாட்டில் புகைப்படம் வைப்பது பெரிய விஷயமா? அரசு கட்டடங்கள், அதாவது எளிய மக்களுடைய தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கடைசி புகலிடம் வந்து காவல் நிலையம், அதுக்கப்புறம் நீதிமன்றம். அப்போ அங்கே போய் நீங்கள் இப்போ அம்பேத்கருடைய பெயரை சொல்கிறதை முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்காக தான் சொல்கிறாங்களே தவிர அம்பேத்கருக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்தணுங்கள்ல. நம்ம தான் போராட்டம் நடத்தியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீதிமன்றம், காவல் நிலையத்தில் நம்ம வந்து அம்பேத்கரனுடைய புகைப்படத்தை வைக்கணும். இப்போ நான் இந்த பேட்டியின் வாயிலாக கூட சொல்கிறேன், அவர் விஜய் வந்து இந்த இதை வாய்ஸ் அதிகப்படுத்தலாம், இந்த விஷயத்தை அவர் வந்து சொல்லலாம். இப்போ என்னை விட அவருக்கு வந்து மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் இருக்குது. அப்போ அவர் சொன்னால் இன்னும் மக்கள்கிட்ட போகும், அரசு உடனடியாக இதை பற்றி சிந்திக்க துவங்கும். அதைத்தான் செய்யணுமே தவிர அதை விட்டுட்டு முழுக்க முழுக்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு, அதாவது ஒரு கேரவன், நீங்கள் சினிமா ஷூட்டிங்கில் கேரவன் பயன்படுத்திட்டு அதே கேரவனை கொண்டு வந்து மாநாட்டில் நிறுத்திக்கிட்டு, அது இல்லை அரசியல், அது இல்லை அரசியல். சரி சார், அப்போ விஜய் வந்து நீங்கள் மக்களுக்கான அரசியல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்ல வரீங்க? அதாவது இப்போ அவர் அரசியலுக்கு வந்தோன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து கிளைம் பண்ணுறாருன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரைக்கும் இருந்த இயக்கங்கள்லாம் எந்த பணியுமே பண்ணலை அப்படின்னு அவர் வந்து கிளைம் பண்ணுறாரு. அது வந்து நான் தான் அப்படின்னு அவர் வந்து இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசி வந்து 5 கிலோ ஒரு நபருக்கு, ஒரு வீட்டில் வந்து 5 பேர் இருக்காங்கன்னா 25 கிலோ அரசு வந்து அரிசியே இலவசமாக, அதாவது விலையில்லா அரிசி வந்து கொடுக்கு. இதோட ஆர்ஜின், இது எங்கேருந்து துவங்குச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புலவர் கலிய பெருமாள்னு சொல்லிட்டு அறுவடை இயக்கம் நடத்தினார். அவர் அறுவடை இயக்கத்தில் மிகப்பெரிய, அதாவது 150 ஏக்கர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துல இருந்து இரவு நேரத்தில் அங்கேருந்து நெல்லை கொண்டு வந்து எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்குறது, அந்த அறுவடை இயக்கம்னு சொல்லிட்டு புலவர் கலிய பெருமாள் ஒரு பெரிய இயக்கம் நடத்தினார். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 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 போராட்டத்தினுடைய தொடர்ச்சி வந்து எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால், அரசு வந்து இலவசமாக அரிசி கொடுக்கறதுக்கு அந்த போராட்டம் நகர்த்தி கொண்டு போச்சு. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த சிந்தனையை எளிய மக்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்கு அவர் வந்து விஜய் வந்து சொல்லணும். அவரை வந்து இப்போ நான் வந்து உடனடியாக வந்து நீங்கள் வீதிக்கு வாங்க போராடுங்க அப்படிலாம் சொல்லலை. குறைந்தபட்சம் ஒரு 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 3 நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது ஒரு கருத்து சொல்லணும். மக்களுடைய அதாவது அரசினுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட போகக்கூடிய ஏற்படக்கூடிய அந்த சுணக்கங்கள் என்ன இருக்குது அதை பற்றி கருத்து சொல்லணும். அதை தவிர்த்துட்டு இந்த வாக்குக்காக அரசியல் பண்ணுவது, அதற்காக அறிக்கை விடுவது, அது நல்லதில்லை. நான் இன்னொன்று சொல்கிறேன், விஜய் மேலே ஒரு அக்கறையிலே சொல்கிறேன். விஜய் மேலே எனக்கு இருக்கிற ஒரு அக்கறை, ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் உள்ளவர் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்தால் ஏதாவது என் மக்களுக்கு கிடைச்சிடாத நம்புறல நானும் ஒருத்தன். அவர் வரட்டும், அவர் வந்து நிறைய, அவர் என்ன, அதாவது என்னன்னா, இது அறிவுரை இல்லை, ஒரு வேண்டுகோள் மாதிரியே நான் வந்து சொல்கிறேன். இது வந்து அறிவுரையாக சொல்லலை. அதாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர் ஏதாவது ஒன்று சொன்னால் ரொம்ப கவனிக்கிறாங்க. அப்போ தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது, அரசினுடைய கவனம் பெறாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகள், அதற்கான தீர்வு என்ன, அதை வந்து அவர் வந்து அறிக்கையாக அவர் வந்து பேட்டியின் வாயிலாக சொல்லணும். இப்போ அவர் வந்து அவங்க தரப்பு மக்கள் அவங்க பொறுப்பில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, விஜய் வந்து அவர் கூட்டம் கூடிரும், அது வேறு மாதிரி போயிடும் வச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் வந்து அப்போ வர வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு பொது இடத்துக்கு வர வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு ட்ரிப்பு. இப்போ நீங்கள் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் வந்து ரொம்ப அற்புதமாக அரசினுடைய கவனம் பெறக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து மருத்துவர் ராமதாஸ் பெரியவர் வந்து அறிக்கையின் வாயிலாக அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு சொல்வார். அதே மாதிரி நீங்கள் வந்து அதை மாதிரி செய்ய வேண்டியதானே சார்? விஜய் அரசியலுக்கு வரதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா? ஒரே வார்த்தையில் பதில். கவனிக்கிறீங்க. 2026 அவர் நினைக்கிறது நடக்குமா நடக்காதா? ஜெயிப்பாரா மாட்டாரா? இல்லை, இப்போ நீங்கள்
அதாவது தேர்தல் அரசியல் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பெரிய இயக்கங்கள் இன்னைக்கு திமுக, அதிமுக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய இயக்கங்கள். நீங்க வந்து 69,000 கிளைகள் 2 இயக்கங்களும் வச்சிருக்காங்க. கிராஸ் ரூட்ல 69,000 வச்சிருக்காங்க. ஒரு கிளைக்கு 10 பேர் வந்தாலே ஏறத்தாழ 7,00,000 பேர் கிளையில திமுகவிலையும், அதிமுகவிலையும் கிராஸ் ரூட்ல ஒரு 7,00,000 பேர் இருக்காங்க. ஒரு 7,00,000ங்கிறது அதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெறும் அரசியல் தொண்டம் கிடையாது. அந்த 7,00,000 பேருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபரும் குறைந்தபட்சம் 20 வாக்குகளை உறுதி செஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப திமுகக்கும் அதிமுகக்கும் 1,40,00,000 வாக்குகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதை தாண்டி இந்த மாற்று அரசியலுக்கான வாக்கு அப்படிங்கிறது வெறும் 15% தான். அந்த 15% தான் மற்றவங்க எல்லாமே பிரிச்சுக்கிடணும். இந்த மேஜர் பார்ட்னர்ஸ் இவங்க 2 பேரும் 1,40,00,000 வாக்குகளை ஏற்கனவே உறுதி செஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்தால இன்னொன்று சொல்கிறேன். அதாவது நீங்கள் ஒரு அரசியலுங்கிறது தொண்டை பிரதானம் பண்ணி இருக்கணுமே தவிர பதவியை பிரதானம் பண்ணி இருக்கக்கூடாது. அடுத்தால எனக்கு இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஃபாலோயர்ஸ்லாம் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். ஏற்கனவே நம்ம ஒரு 25 ஆண்டுகளாக போயஸ் கடனை எதிர்பார்த்து நம்ம ஏமாந்து போயிட்டோம். தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் போயஸ் கடனை எதிர்பார்த்து ஒரு 25 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நிறைய இளைஞர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய எதிர்பார்ப்பை இழந்துட்டான். அப்போ இப்போ தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நான் வந்து ஐயா ஒரு கோரிக்கை, ஒரு வேண்டுகோள் உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன். அவசரப்பட வேண்டாம். விஜய் என்ன அரசியலை முன்னெடுக்காருன்னு நம்ம பார்ப்போமே. அவருடைய அரசியல் என்ன, அந்த அரசியல் எப்படி அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துது, அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணுவோம். விஜய் என்ன பண்ணலாம்னு நம்ம முடிவு பண்ணலாம். அடுத்ததாக அவ்வை பண்பாட்டு இயக்கத்தோடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? இப்போ தொடர்ந்து நம்ம வந்து இப்போ மக்கள்கிட்ட போய் இப்போ நம்ம மாதவிடாய் விடுப்பு வந்து வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வழக்கு போட்டிருந்தோம். அதாவது மாதவிடாய் மென்சுரல் லீவு கொடுக்கணும்னு சொன்னால் அதில் தமிழ்நாட்டில் உள்ள நிறைய பெண் ஆளுமைகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெண் ஆளுமைகள், நான் யாரோட பேரை குறிப்பிட விரும்பலை, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, மென்சுரல் வந்து வலி ஒரு சிலருக்கு இருக்குது, ஒரு சிலருக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள்லாம் நிறைய சொன்னாங்க. நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னா, நீங்கள் நேஷனல் உமன் கமிஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் வந்து நான் வந்து 2வது பிப்ரவரி மாதத்தில் வழக்கு போட்டிருந்தேன். இப்போ ஒரு 10வது மாதத்தில் நாகரத்னான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து ரொம்ப அற்புதமாக ஒன்று சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் வலிங்கிறது, அதாவது ஆண்களுக்கு மாதவிடாய் வலி இருந்தால் தான் அது வந்து புரியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏதோ நம்ம மென்சுரல் லீவுங்கிறதே நம்மளுடைய நோக்கங்கிறது ஏதோ அரசு தனியார் நிறுவனங்களில் இருக்கிற பெண்களுக்கு விடுப்பு கொடுக்கணுங்கிற மாத்திரம் இல்லை. இது என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆண் தன்னுடைய அம்மாக்கோ, தன்னுடைய மனைவிக்கோ, தன்னுடைய மகளுக்கோ இந்த மென்சுரல் பெயின் இருக்கிற காலத்தில், இந்த மாதவிடாய் டைமில், அம்மா இன்னைக்கு நீங்கள் வந்து சமையல் பண்ண வேண்டாம், நான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன், நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு ஆண் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த வேலையை செஞ்சிட்டாலே ஐயாவோட அறப்போராட்டம் வெற்றி பெற்றதாக நான் கருதுறேன். ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன கோரிக்கையெல்லாம் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன இருக்குது? இப்போ நம்ம வந்து கேஸ் போட்டிருக்கோம், ஆவின் போட்டிருக்கு, அது இன்னும் கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய கேசஸ்லாம் என்ன? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் வந்து நாடு இந்தியா முழுமைக்குமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. இந்த கர்ப்பப்பை புற்றுநோய்க்கான மிக பிரதானமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க நாப்கின் பயன்படுத்துகிறது தான். இந்த நாப்கின் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்டுக்கு இன்றைக்கி மெடிக்கல் ஷாப்பில் விற்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கெமிக்கல் நாப்கின் தான். நீங்கள் ஒரு லேமனுக்கு கூட தெரியும், நீங்கள் நார்மலாக 8 மணி நேரம் 7 மணி நேரம் உறிஞ்சி வச்சுருக்கு அப்படின்னு அவங்க அந்த ஆட்லலாம் போடுறாங்க. அதில் கெமிக்கல் இல்லாமல் நார்மலான காட்டன் இருந்தால் எப்படி உறிஞ்சி வச்சுருக்க முடியும்? அதில் ஒரு வகையான ஒரு கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க. நம்ம தான் 2021 அதுக்கு வந்து சட்ட போராட்டம் நம்ம வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கெமிக்கல் நாப்கின், அதாவது நாப்கினில் இருக்கக்கூடிய அதாவது இன்க்ரீடியன்ஸை மென்ஷன் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து குடிசை தொழில், ஊர்காங்க வந்து ஒரு குடிசை தொழில். நீங்கள் அந்த குடிசை தொழில் பார்த்தீங்கன்னா, ஊர்கா பாட்டிலில் பார்த்தீங்கன்னா அரசு வந்து என்ன சொல்லுதுன்னா, அதில் வந்து மென்ஷன் பண்ணணும், நீ வந்து மிளகாய் அதாவது மாங்காய், நீங்கள் வத்தல் பொடி, உப்பு, நீங்கள் என்ன ஊர்கால சேர்க்கிங்களோ அதை வந்து அந்த இன்க்ரீடியன்ஸை மென்ஷன் பண்ணணும்னு அரசு சொல்லுது. இப்போ நாப்கின் வந்து எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அதில் இன்க்ரீடியன்ஸை மென்ஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் பண்ணலை. அதில் ஒரு கெமிக்கல் சேர்க்குறாங்க. அந்த கெமிக்கல்னால தான் பெண்களுக்கு ஸ்கின் டிசீஸ் வருது, கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. அந்த நாடு முழுமைக்குமாக லட்சக்கணக்கான பெண்கள் இறந்துருக்காங்க. இது இந்தியாவில் இல்லை, உலகத்திலே நம்ம தான் அதுக்கு வழக்கு போட்டிருக்கோம். அதை வந்து ஆர்கானிக், நாம் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு எதிராக இந்த போராட்டம் இல்லை. இது என்னென்னா, இந்த நாட்டோட பெண்களினுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யணும்.
அப்போ இந்த பெண்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யணும்னா அவங்களுக்கு வந்து அந்த கெமிக்கல் நாப்கினை ஆர்கானிக் நாப்கினாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு எதிரான போராட்டம் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்வதற்கான போராட்டம். சார், இப்போ விஜய் வந்து களத்துக்கு வந்து செய்யலன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுடைய கருத்து. ஆனால் அவங்க இயக்கத்தில் நிறைய பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய இயக்கம் களத்தில் இருந்து போராடின விஷயங்கள் என்ன? இப்போ ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி ராமநாதபுரத்தில் ஒரு 2000 விவசாயிகளை திரட்டி பயிர் காப்பீட்டு தொகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் 8:30 மணிக்கு துவங்கியது 3:30 மணி வரைக்கும் போராட்டம் நடந்துச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய ஊடகங்கள் அதை லைவ் பண்ணாங்க. அந்த போராட்டத்தில் ஐயாவே கலந்துக்கிட்டேன். 22,000 விவசாயிகளுக்கு 44 கோடி பணம் பயிர் காப்பீட்டு தொகை வாங்கி கொடுத்துருக்கோம். எப்படி சார் அதை வாங்கி கொடுத்தீங்க? அந்த காலையில் 8:30க்கு துவங்கிய போராட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து வர காலதாமதமாச்சு. திரும்ப 2:30 மணிக்கு தான் வந்தாங்க. அந்த பஸ் மறியல் செய்து ஒரு 2000 விவசாயிகளை திரட்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினோம். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக 192 கிராமங்களுக்கு 44 கோடி பணத்தை 16 நாட்களில் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதை தவிர்த்து வேற என்ன கள போராட்டங்கள் நம்ம பண்ணியிருக்கோமா? இப்போ தொடர்ந்து என்னென்னா எங்களை வந்து இயக்கமாக அடையாளப்படுத்தாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய வேலை செஞ்சுருக்கோம். அடுத்த கட்ட திட்டமாக இனி எதிர்காலத்தில் வந்து இயக்கத்தை அடையாளப்படுத்தி வேலை செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ ஐயாவின் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன? உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் இதுக்கப்புறம்? அதாவது இங்கே வந்து என்னை நோக்கி திருப்பணுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை நான் பேசலை. நான் பேசுகிற எல்லாமே தீர்வை பேசுகிறேன். நான் இதுவரைக்கும் சொல்லியிருக்க சட்ட போராட்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய பரப்புரையாக இருக்கட்டும், எல்லாம் தீர்வை நோக்கி தான். அதனால் ஏதோ இந்த வந்து பிரச்சனையை பேசுகிறத அதாவது அந்த நாம் தமிழகம் வந்து ஒரு மேன்மை அடையணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படணும்னா பிரச்சனை பேசுவதை நிறுத்திட்டு தீர்வை நோக்கி நகரணும். தமிழ்நாட்டு அரசியல், தமிழ்நாட்டினுடைய விவாதங்கள் வந்து தீர்வை நோக்கி நகரணும்னு இந்த பேட்டியின் வாயிலாக மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக சார். ஸோ உங்களுடைய சட்ட போராட்டங்கள்லாம் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி.